வணக்கம். என் பெயர் வி தர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணின் வலிமையை குறைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை, மண்ணின் மாசோட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநில காடும் உடையது அரண். குறளில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழலை மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கிறது. ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. நோயற்ற வாழ்வே கொடியற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்விற்கு இன்றியமையாதவை. சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின்